இன்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து சென்று ஆற்றங்கரை, குளக்கரை மற்றும் கடற்கரை ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 4 நாட்களாக, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்த விநாயகர் சிலை மக்கள் தரிசனம் செய்து, அந்த களிமண்ணால் செய்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று தண்ணீரில் கரைப்பது வழக்கமாக பல நூற்றாண்டு ஆண்டுகளமாக இருந்து வருகிறது. அதனை அடுத்து இந்த 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று சென்னையில் பல இடங்களில் மிக கோலாகலமாக ஊர்வலமாக சென்று விநாயகனுக்கு பல அபிஷேகங்களை செய்து, மாலை அலங்காரங்கள் செய்து, மின் விளக்குகள் அலங்காரத்திலேயும் ஊர்வலமாக எடுத்து சென்று மக்கள் ஆடி பாடி மேளதாளத்துடன் ஆடி பாடி, இந்துக்கள் அனைவரும் இந்திய தேசத்தின் அடையாளமாக, இந்தியாவின் அடையாளமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆகையினால் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலை ஊர்வலம் சென்னை ராம்பஜார் என்று சொல்லக்கூடிய ட்ரிபிள் கேன் பகுதியில் இந்த விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இந்த விநாயகர் சிலை பட்டினப்பாக்கம் பகுதியில் பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை அந்த தண்ணீரில் கடற்கரையில் ட்ரோன் மூலம், அதாவது மிகப்பெரிய ஜேஜிபி அந்த மாதிரி இயந்திரங்கள் கொண்டு இந்த விநாயகர் சிலை கடலில் கரைக்கப்படுகிறதாக நமக்கு செய்தியாளர்கள் சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் இந்துக்களினுடைய அடையாளம், இந்திய தேசத்தினுடைய அடையாளமாக இந்த 2025ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு, தற்பொழுது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சென்னை மெரினா கடற்கரை, அதாவது பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலை பகுதிக்கு கொண்டு சென்று, அந்த கடற்கரையில் விநாயகர் சிலை, களிமண்ணால் செய்த விநாயகர் சிலைகள் மக்கள் தரிசனம் செய்து, இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும், இந்திய தேசம் வளர வேண்டும், இந்தியா வளர்ந்த நாடு, அதாவது வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்று வணங்கி, தேசிய கொடியுடன் இந்த இந்துக்கள் மிக எழுச்சியுடன் இந்தியர்கள் இந்த விநாயக பெருமானை கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். மேலும் இந்த விநாயகர் ஊர்வலத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சங்ககாலத்து கிழவி ஔவை கிழவி அவர்கள் நமது விநாயக பெருமானை வாழ்த்தி, அதாவது காலையில் விநாயக பெருமானுக்கு அந்த திருமுழுக்காட்டு பாடலை அகவலாக பாடியிருக்கிறார். அவர் என்ன பாடியிருக்கிறார் என்பது பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அதைவே தற்பொழுது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயக பெருமானுடைய கோயில்களிலும் காலையில் இதை வைத்துத்தான் அவர்கள் பூஜை புனஸ்காரம் செய்து வருகிறார்கள். அது என்ன பாடல் என்பதை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது இந்த விநாயகர் ஊர்வலத்தில் தற்பொழுது பார்க்க போகிறோம். சீத கலப செந்தாமரை பூவும் பாத சிலம்பும் பல இசை பாட ஒன்னரை யானும் பூந்துயில் ஆடையும் வண்ண மருகில் வளர்ந்தளிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடமும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் அங்குசவாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் 4 புயமன்றும் 3 கண்ணும் மும்மத சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொரு நுகலும் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த தூய மெஞ்ஞான அற்புதங்கன்ற கற்பக களிரே முப்பல நுகலும் மூசிக வாகனா இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானே எழுந்தருளி மாயாய் பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாக பொருந்தி வந்தன்னு உள்ளந்தரில் புகுந்தருவி உருவாகி குவளையும் தண்ணில் வைத்து திருவடி வைத்து திறன்பொருள் இதழித்து வகைதான மகிழ்ந்தனக்கருளி கோடாயுகத்தால் கொடுவினை களைத்து உவட்டாபதேசம் புகட்டி செவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் வாயம் என்புரு கண்ணை எனதரக்கரளி அடிவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருந்தலில் கழிந்தரும் தந்தனக்கரும் 4 தந்தனக்கரளையும் 3 மயக்க மறுத்து என்பது 9 வாயின் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவியும் அடைப்பதும் காட்டி ஆராதரத்து அங்குசலையும் பேரா நிறுத்தியும் பேச்சுரு அரைத்தியும் இடைப்பின்களையும் எழுத்தறிவித்து
கடையின் சொலிமன் கபாலமும் காட்டி 3 மண்டலத்தில் முட்டியதோனில் நாண்டல் வாமின் நாவனில் உணர்த்தி குண்டலில் அதனில் கூடிய அசைவ வெண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டலு கணலை எழுப்பும் கருத்தெரிவித்து அமுதநிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயமும் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தையும் ஒருப்பையும் காட்டி சண்முகலாகவும் சதத்முகாகும் என்முகமாக இனிதனக்கு அருளி புரியப்பட்ட காயம் புலப்படும் எனக்கு தெரியட்டும் நிலையும் தரிசனப்படுத்தி கருதினியில் கபாலம் வாயில் காட்டி இறுதி முத்தி இனிதனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையும் முதலை களைத்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேங்கிய எந்தன் சிந்தை தெரிவித்து இருவழி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்தளித்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைத்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சபாசுபம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி கரும்புள்ளே காற்றிடும் நீரும் விளங்க நிறத்திலும் கூடுமைதென்றார் குலாத்துடன் கூட்டி அஞ்சுகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலைவரித்து நிலையென தந்தன்ன ஆண்ட வித்தக விநாயக பெருமானே என்று இந்த விநாயகனுக்கு அந்த ஔவையார் அவர்கள் அவ்வளவு அழகாக படிச்சிருக்கிறார்கள். இப்போ சமீபகாலத்தில் அதை ஒரு ராகம் போட்டும் படிக்கிறாங்க. சீத கலம்ப செந்தாமரை பூவும் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரையானும் போதுகிலாடையும் வண்ண மருகில் வளர்ந்தலகு ஏரி பேழை வயிறும் பெரும்பார கோடமும் வேலமுகமும் விளங்கு சிந்துரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாளிரு புயமும் 3 கண்ணும் மும்மத சுபடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த தூய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பள நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானே எழுந்தருளி மாயாய் பிறவி மயக்கம் மறுத்திரிய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தன் உள்ளதனில் புகுந்து குறுவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திருங்கியது பொருளை வாடாவகைதான் மகிழ்ந்தனு கரளி கோடாயுகத்தால் கொடுவினை களைந்தே உபட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானமும் தெளிவையும் காட்டி 5 தன்னை அடங்கும் உபாயம் என்புரு கருணையின் இடிதன கரளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருந்திரில் கடைந்தொழு மலமொரு 4 தந்தன கருளி மலமொரு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவையும் அடைப்பதும் காட்டி ஆராதரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தையும் இடைப்பின்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுன் கபாலம் காட்டி 3 மண்டலத்தில் முட்டிய தூணின் நான்றலு பாம்பின் நாவின் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய
அசைவ விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் கொம்முத சுகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தில் உறுப்பையும் காட்டி சண்முகதுலாமும் சதுர்க்கும் சூட்சமும் என்முகமாக இனிதனக் கருளி புரியப்பட்ட காயம் புலப்படும் எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருதினில் கபால வாயில் காட்டி இறுதி முத்தி இனிதனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் எல்லா மனோலயம் தேங்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தை அழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அள்ளல்களைத்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அருண்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலைவெறி தாண்ட தத்துவதன்ன வித்தக விநாயக பெருமானே என்று இந்த விநாயகர் ஊர்வலத்தில் நமது கடையர் செய்தி பிரிவின் மூலமாக பொதுமக்களுக்கு இந்த அகவல் பாடல்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அதே நேரத்தில் இந்த விநாயக பெருமானிடம் நாம் என்ன வேண்டுகிறோம் சொல்லுகிறோம்னா, நமது இந்திய தேசம் போதை புகை மது இல்லாத தேசமாக இருக்க வேண்டும். அதைத்தான் விநாயக பெருமான் விரும்பினார். அன்பும் அரவணைப்பும் விநாயகர் விரும்பினார். அதனால தான் நமது இந்திய தேசத்தை நோக்கி பல மேற்கத்திய நாடுகள் படையெடுத்து வந்தார்கள். நமது இந்திய தேசத்தின் பாரத தேசத்தின் பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், ஒழுக்கம், பண்பாடு இதை மற்ற தேசத்தினர் பார்த்து இன்னும் நாமெல்லாம் இப்படி இருக்கிறோம், இவங்க இப்படி பண்பாடோடு இருக்கிறாங்களே, இதை கெடுத்துடணுமே அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாட்டினர் நம்மளுடைய நாட்டுக்குள் புகுந்தார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நமக்குள் புகுத்தினார்கள். தற்பொழுது உலக வல்லரசு நாடுகளில் மனிதநேயத்திற்கு முன்னுதாரணமாக இருந்த இந்த இந்திய தேசத்தை, பாரத தேசத்தை மற்ற மேற்கத்திய ஏகாதிபத்திய காலனிக்க ஆதிக்கத்தில் வந்து இங்கு குடிபெயர்ந்து இங்கு ஆதிக்கம் செலுத்திய ஏனைய நாடுகள் அவர்கள் விட்டு சென்ற சில அந்த ஏகாதிபத்தியத்தின் மனப்பக்குவத்தை சில பேர் அதை உள்வாங்கி ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயமாக சில சமுதாயங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அது தவறு. அனைத்து நமது பாரத தேசத்தில் அனைத்து நமது சமுதாய சாதியாக துண்டாடப்பட்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் பாரத தேசத்தினுடைய ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் விநாயகர் விரும்பியிருக்கிறார். ஆகையினால் நாம் ஹிந்து இந்தியன் அப்படின்ற புள்ளியில் நாம் பாரத தேச வளர்ச்சி பணியில் நமது இந்திய தேச வளர்ச்சி வல்லரசு நாடாக ஆட்பதற்கு ஏற்கனவே நாம் சாதியாக துண்டாடப்பட்டிருக்கிறோம். இந்த சாதியாக துண்டாடப்பட்டுவது கலைத்து இந்துக்களாக ஓரணியில் திரண்டு நாம் இந்திய தேசத்தை நாம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இந்துக்கள் என்ற ஒற்றை புள்ளியில்தான் நாம் இந்தியர்கள் நமது பாரத தேசத்தினர் ஒன்று கூட வேண்டும். மதத்தின் அடிப்படையில்தான் இரண்டு நாடாக துண்டாடப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் மதத்தின் அடிப்படையில் ஒரு நாடு பாகிஸ்தானாக சுதந்திரம் பெற்றது 1947. அதே அன்றைத்தான் இந்தியாவும் சுதந்திரம் பெற்றது. அது முகமது அலி ஜின்னா ஒரு தலைமையிலையும் மகாத்மா காந்திஜி அவர்கள் தலைமையில் இந்தியா பாரத தேசமாக இது சுதந்திரமாக தினமாக நம்ம கொண்டாடி வருகிறோம். 1950ஆம் ஆண்டு நமது குடியரசு தினமாக ஜனநாயகபூர்வமாக நமது குடியரசு, அதாவது ஆட்சி அதிகாரம் அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி 1950ஆம் ஆண்டு நாம்
ஜனநாயக நாட்டின் அடிப்படையில் நாம் ஜனநாயக ரீதியாக வாழ்ந்து வருகிறோம். ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தில் இந்த விநாயகர் பெருமானை வணங்கி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகமாக நாம் இருக்க வேண்டும். எல்லோரும் மனிதநேயத்துடன் இருக்க வேண்டும். மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருந்து வந்திருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறோம். இதில் எந்த ஆதிக்கமோ கூடாது. ஏற்றத்தாழ்வில்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும். உயர்வு தாழ்வில்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்ற கொள்கை கோட்பாட்டோடு நாம் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஊர்வலத்தில் நாம் சபதம் எடுத்து எல்லாரும் தேசப்பற்றோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது பாரத தேசக்கொடியை வணங்கி மீண்டும் அடுத்த விநாயகர் ஊர்வலத்தில் நமது கடையர் செய்தி பிரிவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சங்க காலத்து கிழவி ஔவை கிழவி அவர்கள்